அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். நான் உங்கள் மதிநாதன். நண்பர்களே, ஆலயங்கள்ல போனோம்னா அது மாதிரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றிலாம் சொன்னேன். பிராகாரம் தரிசனம் செய்து வருவது, அந்த ஸ்தல புராணத்தை பற்றி விவரம் அறிந்தவர்களிட தெரிஞ்சு கொள்வது, அமைதியாக ஆலயத்தை வலம் வந்து ஸ்ரத்தையாக பக்தியாக அமைதியான ஒரு இடத்தை, தூய்மையான ஒரு இடத்தை, தூய்மையாக தான் இருக்கும் ஆலயம், இருந்தாலும் நம்ம எங்கே உட்காந்துக்கிறோமோ அந்த இடத்தை பார்த்து அப்படி ஆன்மா லயிக்க அந்த இறைவனுடைய அழகை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நம்முடைய பிரார்த்தனைகளை மீண்டும் ஒரு தடவை தியானம் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். நமக்கு ஏதாவது ஸ்லோகங்கள் தெரிந்தால் அந்த ஸ்லோகங்களை மற்றவர்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அதே சமயத்தில் ஏதாவது கீர்த்தனைகள், பாட்டுக்கள், செய்யுள்கள், திருப்பாவை, திருவெம்பாவை, திவ்ய பிரபந்தங்கள், இதில் ஸ்லோகங்கள்லாம் தெரிந்தால் நமக்கு மட்டுமே கேட்பதை போன்று பாட வேண்டும், இசைக்க வேண்டும், யாருக்கும் இடைஞ்சல் செய்தராம். அதே சமயத்தில் அங்கே ஏதாவது ஒரு பஜனை நடக்குது, நல்ல உற்சாகமாக அவங்களோட சேர்ந்து நல்ல உறக்க பாடணும், கை தட்டி சுவாமியை தொழணும். ஒரு ஐயப்ப பூஜை நடக்கிறது, அவங்க கூட சேர்ந்து சரண கோஷம் சொல்லணும். அந்த சமயத்தில் அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த சமயத்தில் நல்ல உற்சாகமாக குரல் எழுப்பி இரு காலம் தூக்கி அவரை தொழ வேண்டும். அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னா சேர்ந்து பெரிய கூச்சல் இடணும். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவான்னு சொன்னாங்கன்னா கூடவே சேர்ந்து சொல்லணும். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றின்னாங்கன்னா கூடவே சொல்லணும். எப்போ அமைதியாக இருக்கணுமோ அப்போ அமைதியாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஆர்ப்பரித்து இறைவனை கொண்டாட வேண்டுமோ அப்பொழுது கண்டிப்பாக ஆர்ப்பரித்து இறைவனை கொண்டாட வேண்டும். ஸோ அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்கிறோம், நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்கிறோம், பதிகங்களை பாடுகிறோம். அபிராமி அந்தாதி இருக்கட்டும், அஷ்டலட்சுமி அஷ்டகமாக எது உங்களுக்கு தெரிகிறதோ அதை ஒழுங்காக வீட்டில் செய்யக்கூடிய பூஜையின் பொழுது கற்றுக்கொண்டு முறையாக அதில் திருத்தங்களோட அது எப்படி பாடணுமோ, எப்படி சில சந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன்படி கரெக்டாக முறையாக அதை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அதை சமர்ப்பணம் செய்வது போலவே ஆலயங்கள்லையும் போய் அதுலேயுமே என்னென்னா நான் சொல்வது ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காரணும், தூய்மையான இடத்துல உட்காரணும் சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு நான் வார்த்தை என்னென்னா, அதோட வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, சில பேர் சுவாமிக்கு முன்னாடியே வரிசை பெருசாக இருக்கும், சுவாமிக்கு முன்னாடியே இருந்து நான் பாடுறேன்னு சொல்லிட்டு பெருசாக உறக்க பாடுவதும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொன்னதுக்கு உண்டான காரணமும் இருக்குது. ஸோ உருகி உருகி ஸ்லோகங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பதும் அந்த அர்ச்சகருக்கும் சில நேரத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், மற்ற பக்தர்களுக்கு ஒரு இதுவாக இருக்கலாம், நெருடலாக இருக்கலாம். சில பேர் ரசிக்கவும் செய்யலாம். நீங்கள் நல்லா பாடுறீங்கம்மா அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்கு. ஐயா தம்பி நீங்கள் நல்லா திருப்புகழ் சொல்கிறீங்க, திருவந்தாதி சொல்கிறீங்க அப்படின்னு பாராட்டவும் செய்யலாம். அந்த சூழல் கருதி அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் தெரிந்து நம்ம செயல்படணுங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோனுடைய கண்டென்ட்.